இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து யுவர் ஃபால்ட்டுங்கிற மூவியை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிக்குங்கிற ஹீரோ வந்து இருக்கார். அப்புறம் நோங்கிறவன் தான் வந்து ஹீரோயின். ஆனால் நிக்கு பார்த்தீங்கன்னா வந்து எப்போதுமே வந்து சண்டை போடுறது, அதுக்கப்புறம் பொண்ணுக்கு முன்னாடி சுற்றுறது, அப்புறம் கார் ரேஸ் பண்ணுறதுன்னு வந்து உழப்பாக வச்சிட்ருக்காரு. அவனுக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போதுமே வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கல. இவன் ஒழுங்கான பையனாகவே இல்லை, ஒழுக்கங்கெட்ட பையனாக இருக்கான், அடிக்கடி வந்து ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அதனால் வந்து இவனோட ஒழுக்கத்தை எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இவனுக்கு ஒரு மாவு கட்டு போட்டுன்ட்டு வந்து பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இவன் ஒரு பிளான் பண்ணிட்டான். ஃபஸ்ட்டு அது வந்து அவங்க அம்மா அப்பாவே இல்லை, அவங்க அப்பா மட்டும்தான் வந்து இவனோட அப்பா. அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா டைவர்ஸ் பண்ணிட்டு போனதுனால வந்து அவங்க அப்பா கூடயே இருந்தான். அப்புறம் அவங்க அப்பா அப்பாவும் அப்புறம் அவங்க புது அம்மாவும் வந்து சேர்ந்து பிறந்த பொண்ணோட தான் வந்து இவன் வந்து லவ் பண்ணிகிட்ருக்கான். அதனால் வந்து அவங்களுக்கு மட்டும் தான் உண்மை தெரியும், இந்த பையனும் இந்த பொண்ணும் வந்து யாருக்கு பிறந்தாங்க அப்படின்ட்டு. அதனால் அதனால் வந்து இவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கணும் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணுறாங்க அவங்க பேரண்ட்ஸு. இவங்க 2 பேருமே வந்து அண்ணன் தம்பிங்க தான். அந்த உண்மை வந்து இவங்க 2 பேத்துக்கு மட்டும் தான் தெரியும். அப்புறம் அவங்க இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்குறாங்க. இவங்க வந்து லவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து முயற்சி செய்கிறாங்க. ஆனால் இது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த இன்ஃபர்மேஷனு. இவங்க வந்து 2 பேத்துக்குமே வந்து ஒரே பேரண்ட்ஸ்க்கு தான் வந்து பிறந்திருக்குங்க. அந்த இன்ஃபர்மேஷனே அவங்களுக்கு வந்து தெரியல. அதுக்கப்புறமா வந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. இல்லை உனக்கு அது செட் ஆகாது, நிற்க விட்டுரு அப்படின்ட்டு இன்டெரக்டாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேருமே கேட்குற மாதிரி இல்லை. நான் முன்னாடி இருந்த நிக்காட்டம் கிடையாது, இப்போ நான் ரொம்பவே மாறியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்புறம் கடைசியில் வந்து இவன் ஹீரோவோட அவங்க அப்பா இருக்காங்க. அவங்க அப்பா வந்து இன்னொரு பொண்ணோட வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேத்தையும் பிரித்து வைக்கிறதுக்கு இதே ஒரே வழி அப்படின்ட்டு பொண்ணை வந்து ஒரு காலேஜ் ஹாஸ்டலுக்கு வந்து அனுப்புகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு வழக்கு ஆஃபீஸராக வந்து போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு கோர்ட்டு கம்பெனி வந்து நடத்திட்டுருக்காங்க. கோர்ட் கம்பெனின்னா பார்த்தீங்கன்னா வழக்காடுற கம்பெனி வந்து நடத்திட்டுருக்காங்க. அங்கே யார் எந்த அட்வொகேட் வந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, அவங்க கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவங்க வழக்கில் வந்து ஜெயிக்க வைக்கிறது தான் வந்து இவங்களோட வேலை. இவங்க 2 பேரும் பிளான் பண்ண மாதிரியே வந்து அவங்க 2த்தையுமே வந்து பிரிச்சுட்டாங்க. ஹீரோ வந்து இந்த கோர்ட்டுக்கும் அந்த கோர்ட்டில் வேலை செய்கிற சோஃபியான்னு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு வந்து அடிக்ட் ஆகிற மாதிரி பிரிச்சுட்டாங்க. இதுதான் வந்து அவங்க ஃபஸ்ட் அம்மா. ஹீரோயினோட அம்மாவே வந்து இவங்க தான். அவங்க அப்பாவும் வந்து நம்ம ஹீரோவோட அப்பாவும் தான். ஆனால் இவங்க அம்மா வந்து பிடிக்காது. ஏன்னா அவங்க அப்பா வந்து தப்பாக சொல்லி வச்சுருக்காங்க அவங்க அம்மாவை பற்றி. அதில் நிறையா பேர் வந்து கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க, ஆனால் முடியாது. இந்த சோஃபியாங்கிற இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணுக்கு தான் வந்து நம்ம ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்காது. அவங்க 2 பேரும் டின்னர்லாம் கூப்பிட்டு பேச வச்சுருப்பாங்கன்னா செம காண்டாயிருவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து செய்கிறது சரியே இல்லை அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து பழைய அம்மாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறனால வந்து ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்காது. டென்ஷனில் கழுவி ஊற்றுவான், டென்ஷன் ஆகி பேசுவான். அப்புறம் இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா, இது நம்ம ஹீரோயினோட ரூம்மேட்டாக இருக்கிறது. இது ஏற்கனவே வந்து இவன் ஏமாற்றிருக்கான் பல பொண்ணுங்களை. அந்த பொண்ணுங்களில் வந்து இந்த பொண்ணு ஒன்று. அதனால் வந்து இந்த பொண்ணு இவன் ஹீரோவை பழி வாங்கணுன்ட்டு இருக்கும். அதனால் நினச்ச மாதிரி வந்து பழி வாங்கிடும். கடைசியில் உண்மை எல்லாத்தையுமே உடச்சிருவானுங்க. நீங்கள் 2 பேருமே பிறந்தது வந்து ஒரே அம்மா அப்பாவுக்கு தான், அது தெரியாமல் வந்து இவ்வளோ நாள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. கடைசியில் ஹீரோவும் பயங்கரமாக பேசுகிறனால, அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறனால அவங்க கோவப்பட்டு வளைஞ்சு எடுத்துருது. ஆனால் வந்து 2 பேருமே ஒரே பேரண்ட்ஸ்க்கு தான் பிறந்தவன்னு வந்து ஹீரோ கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டார். அது உண்மை தெரிஞ்சாலுமே அது உண்மை கிடையாதுங்கிறது வந்து ஒரு பிரமையிலே வந்து வாழ்ந்துட்டுருப்பார். இன்னும் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த அளவுக்கு வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிரதர் அண்ட் சிஸ்டரு. ஹீரோயினுக்கு வந்து இவன் பிரதர்னு புரிஞ்சிடும். அப்புறம் வந்து இவன் கடுப்பேத்துறதுக்காக இன்னொரு பொண்ணை வந்து கிஸ் அடித்தோடனே வந்து செம காண்டில் வந்து ஹீரோயின் கிளம்பிடும். அதாவது மலையில் நனைஞ்ச மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸில். அப்புறம் இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க அவங்க அப்பாவோட கல்லறையில் போய் மன்னிப்பு கேட்கும் ஹீரோயினை. கேட்டுட்டு இதோட வந்து படத்தை முடிக்கிறாங்க.